ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் தாய்லாந்து லாட்ரியோடைய ஃபைனல் கெஸிங் பார்க்க போகிறோம். இது நம்ம டச் நம்பர் கொடுத்துருந்தோம் 16/3/2024. இந்த டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் 16ஆம் வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ் வந்து 38 நண்பா. 38ஓட நம்ம வந்து டிஎஃப்ஐ கூட்டும்போது நம்மளுக்கான டச்சு கண்டினியூஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரா ஹச், அடுத்து டி, அடுத்து ஹச், அடுத்து டி, அடுத்து எஃப்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இந்த ட்ராவில் நம்ம டச் நம்பர்ஸாக எடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 அல்லது 1 கிடச்சிருந்துச்சி. ஸோ தாய்லாந்து லாட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய 16ஆம் தேதிக்கு 3 அல்லது 1 கிடச்சிருக்கு நண்பா. இது நம்ம டச் நம்பராக கொடுத்துருந்த வீடியோ. ஸோ அதுதான் இங்கே நம்ம டச் நம்பர்னு கொடுத்துருந்தோம். நம்ம கடைசியாக அதுக்கப்புறமா ஃபைனல் கெஸிங்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஃபைனல் கெஸிங் நண்பா. ஃபைனல் கெஸிங் நம்மளுடைய 3Fக்கானது. சேம் டேட்டு தான். ஸோ இன்றைக்கான ஃபைனல் கெஸிங் என்னென்னு பார்த்துருவோம். ஃபைனல் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு கிடச்ச அந்த டச் நம்பரை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான ஃபைனல் நம்பர்ஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 1 கிடச்சிருக்கு. அதனால் 3 அல்லது 1 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து வரக்கூடிய பெய்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 1 8 1 9 1 1 வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 7 1 8 1 9 1 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை 3 வந்துச்சுன்னா 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 6 3 7 3 8ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பெய்ட் நம்பர். இந்த பெய்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய தாய்லாந்து லாட்ரிக்கான ஃபைனல் கெஸிங் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ 3 1 நம்மளுக்கு கிடச்ச டச்சை வச்சு நம்ம பெய்ட்ஸை உருவாக்கியிருக்கோம். இந்த பெயர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு செட்டை பொறுத்த வரைக்கும் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் ஒரு 10 செட்டு கொண்டு வந்திருக்கேன். அதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆனால் பயன்படுத்திங்க. ஒருவேளை எனக்கு இது அதிகப்படியான செட்டாக இருக்குது, எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் நம்ம தாய்லாந்து லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான 3F செட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். 3 4 1 190 3 8 1 8 3 7 6 3 4 3 7 0 4 7 1 192 160. இன்னும் ஒரே ஒரு செட்டு மட்டும் மிஸ் ஆகுது. அது என்ன? 634 எடுத்தாச்சு, 192 எடுத்தாச்சு, 160 எடுத்தாச்சு, 837 581 எடுக்கலையோ? ஓகே, கடைசியாக 581. இப்படி இந்த ட்ராவுக்கு நம்ம ஒரு 10 செட்டை கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ டச் நம்பர் வச்சு தான் இந்த செட்டுகளை உருவாக்கியிருக்கோம். ஸோ டச்சு ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸு அதோட செட்டு உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு 603 ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருந்துச்சி. ஸோ 1ஆம் தேதி நம்ம கொடுத்த கெஸிங்கில் 603 அப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் டச்சு ஹிட் ஆச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஹிட் அண்ட் ஃபெயில் இருந்தாலே நம்மளுடைய தாய்லாந்து லாட்ரிக்கு அதை தான் நம்ம பயன்படுத்துவோம், ஹிட் அண்ட் ஃபெயில். அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ஃபார்முலில் தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு கெஸிங் எதுவும் புரியலன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஃபைனல் கெஸிங். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ, அதாவது இந்த டச் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் நம்மளுடைய 16ஆம் தேதி டச் வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த ஃபைனல் கெஸிங்கை பாருங்கள். ஏன்னா டச் வீடியோ வச்சு தான் இந்த ட்ராவுக்கான ஃபைனல் கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.